அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சாரி, ரொம்ப நாள் உங்களோட நான் பேசி வீடியோ பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு டைம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு பதிவுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் நான் வந்துட்டு வீடியோ பண்ணுவேன். சிலர் நினைக்கலாம், என்ன மேடம் சாங்ஸ் எல்லாம் போடுவீங்க, அது எந்த விதத்தில் பயன் அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு என்னதான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணினாலும் எல்லா டைமுமே முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்காக சாங்கும் போட்டேன். சரியா? இனி நான் பதிவுகளை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்ல போகிறேன். அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது எங்கள் அப்பா சொன்ன ஸ்டோரி இது. எனக்கு ரொம்ப அந்த சின்ன வயசில் சொன்ன ஒரு கதை. இந்த பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும், விடவே விடாது இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்கள எஜுகேட் பண்ணுற விதத்தில் கூட சொல்லுவாங்க. சின்ன வயசில் சொல்லி கொடுக்கறது அவங்க மனசில் பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்ன இந்த கதை எனக்கு ரொம்ப உபயோகமான ஒரு கதை, மறக்க முடியாத ஒரு கதை இது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பல்வேறு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் எனக்கு ஒரு 2 minutes பேசினாலே அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பெருமையாக சொன்னாலும் கூட அது ட்ரூ கிடையாது எல்லா விதத்துலேயுமே. அதையும் தாண்டி அவங்கள கணிக்க முடியாத நபர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பழகி அவங்களோட ரியல் கலர் தெரியும் பொழுது, அவங்களோட ட்ரூ கலர் தெரியும் பொழுது எப்படி அந்த டைமில் சடனாக நம்ம ஏதாவது பண்ணி வெளியில் வரணும் இல்லையா? அதுக்காக மாட்டிக்க கூடாது இல்லை? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து டேக்கிள் பண்ணி எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத தான் இந்த கதை சொல்லித்தரப்போகுது. என்ன கதைன்னு நான் சொல்லட்டுமா? இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னென்னா ஒரு ஆற்றங்கரை, ரொம்ப அழகான ஆற்றங்கரை. இந்த கதை சொல்லும்பொழுது எங்கள் அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவார். ஓகே, அது சிறு குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும் அந்த இது. இப்போ எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி வராரு, அவர் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு சொல்ல முடியாது, எனிவே நான் சொல்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஆற்றங்கரை இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு நாவல் மரம், ரொம்ப பெருசாக இருக்குது நாவல் மரம். அதில் கொத்து கொத்தா பழங்கள் இருக்குது, நாவல் பழங்கள் இருக்குது. ஓகே, அதனால அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அங்கே அந்த குரங்கு இருக்குது இல்லையா, அதெல்லாம் போயிட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கு. அந்த ஆற்றங்கரை அழகாக இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய முதலை இருக்குது. அது டெய்லி பார்க்குது அந்த நாவல் மரம், அங்கே இருக்கக்கூடிய குரங்கு அதெல்லாம் எப்படி சாப்பிடுது அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. ரசித்து பார்க்கல, பொறாமையில் பார்க்குது. நம்மளால் சாப்பிட முடியலையே, இந்த குரங்கு எப்படி டெய்லியுமே அந்த நாவல் பழத்தை ருசித்து சாப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்குது. அந்த முதலை கேட்குது குரங்கு கிட்ட, நீ டெய்லி சாப்பிட்றியே, எனக்கு கொஞ்சம் பழம் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. கொஞ்சம் மேலேருந்து பறித்து தூக்கி போடுது, அது சாப்பிட்டுட்டு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பழம். இது நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது டெய்லியுமே இந்த குரங்கு சாப்பிடுது இல்லை? அது எப்படி என்ன சொல்கிறது, கொடுத்து வச்சது அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்று, அது மனசில் ஒன்று தோன்றுது, இந்த நாவல் பழம் இவ்வளோ நல்லா இருக்கே, இது டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கை சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணுது. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுது. ஓகே, பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி பழகிட்டே வருதுங்க. அப்போது இந்த முதல்ல கேட்குது அந்த குரங்குக்கிட்ட, குரங்கண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னோடனே, நீங்கள் எனக்கு நாவல் பழம் எல்லாம் பறித்து கொடுக்குறீங்கல்ல, இதை கொண்டு போயிட்டு எங்கள் மனைவிக்கிட்ட நான் கொடுத்தேன். எங்கள் மனைவி சொன்னாங்க, இவ்வளோ ஒரு அற்புதமான பழம், இதை அந்த குரங்கு நமக்காக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கைமாற நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ நான் விருந்து பண்ணுறேன், அந்த விருந்துக்கு அந்த குரங்கை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எங்கள் வீட்டில் இன்னைக்கு விருந்து, நீங்கள் சாப்பிட்றீங்களா, நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த முதல்ல குரங்கு கிட்ட சொல்லுது. இது இவ்வளோ ஆசையாக கேட்குது இல்லையா? சரி நான் வரேன், நம்ம பண்ணதுக்கு கைமாறா ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது நோ சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த குரங்கு நான் எப்படி தண்ணியில் வர்றது அப்படின்னா, முதல்ல சொல்லுது, நான் தான் இவ்வளோ பெருசாக இருக்கேன் இல்லை, என்னோட முதுகில் உட்காந்துக்கும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரின்னு முதுகில் உட்காந்துடுச்சு. போயிட்டே இருக்காங்க. ஆற்றங்கரை அதை தாண்டி போகணும் இல்லையா? போகும்பொழுது மிடில் வந்துருச்சு.
அதாவது ஆற்றங்கரையோட நடுமத்தி வந்துருச்சு. வந்ததும் அப்போதான் இந்த முதல்ல சொல்லுச்சு, குரங்கன்னா நான் வந்து உங்களுக்கு விருந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வரீங்க இல்லையா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் தெரியுமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயங்கர குஷி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குரங்கு வந்து தப்பிக்க முடியாது இல்லையா. ஸோ அது மிடில் இருக்கிறதுனால ஆழம் நிறைய இருக்கும், தப்பிக்க முடியாது. அதனால வந்து அது சொல்லுது, இது மாதிரி அந்த நாவல் பழம் சாப்பிட்டேன்ல, எப்பயாவது சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதை டெய்லி சாப்பிட்றல, உன்னோட இதயம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும்ல, அதனால உன்னை கொன்று சாப்பிட்றதுக்காக தான் நான் இந்த பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. குரங்குக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. அச்சுச்சோ, என்ன நீ உனக்கு இந்த ஒரு பிளானா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சடனாக அதுக்கு ஒரு ஐடியா வருது. அது சொல்லுது, அச்சோ என்ன முதலன்னா, இதை நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா நீ, இப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், என்னோட இதயம் ஈரமாயிடுச்சு, அது ஈரமானதுனால அது காய வச்சிருக்கேன் மரத்து மேலே, நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, அதை நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுச்சு. முதல்ல வந்துட்டு, ஐயோ அப்படியா, எனக்கு உன்னோட இதயத்தை சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்கே, நீ மரத்து மேலேயா காய வச்சுட்ட, சரி திரும்ப கொண்டு வரியா அப்படின்னு கேட்குது. நான் கொண்டு வரேன், திரும்ப நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொண்டு வந்து விட்டது தான் கரையில். ஒரே ஓட்டமாக மரத்து மேலே ஏறிடுச்சு குரங்கு. அட முட்டாள் முதலையே, அது சொல்லுது, உனக்கு வந்துட்டு ஏதாவது அறிவு இருக்கா, யாராவது இதயத்தை கழட்டி காய வைக்க முடியுமா, நீ எனக்கு துரோகம் பண்ணுறதுல நீ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்றதே உன்னால் வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க முடியலை. ஓகே, நீ எவ்வளோ நல்லவன் சொல்லிட்டு உனக்கு நான் உதவி பண்ணேன், பழங்கள் எல்லாம் கொடுத்து நீ என்னையே கொன்று சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இல்லையா, எப்படி இதயத்தை கழட்டி காய வைக்க முடியும், முட்டாள் முதலையே, உனக்கு இனிமேல் பழமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதாவது நம்பச்சு இல்லை, அந்த குரங்கு வந்து அதை நம்பச்சு இல்லை, முதலையோட ட்ரூ கலர் அதுக்கு தெரியல, ஒரு ஆழமான இடத்துல போயிட்டு தெரியுது, தப்பிக்க முடியாது, இட்ஸ் மோர் டிஃபிகல்ட்டு, அது பண்ண முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இது தெரியுது, மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்போ சடனாக ஒரு ஐடியா தோன்றி அதுலேருந்து வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் நிறைய மனிதர்களை இந்த மாதிரி நம்பியிருப்போம். ஓகே, இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்களுடைய உண்மையான முகங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். அதனால் அந்த இடத்துல உடஞ்சி உட்காந்துராம, அவங்க நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத யோசித்து செயல்பட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை நமக்கு சொல்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.